முதுகலை வணிகவியல் ஆசிரியர் போட்டித் தேர்விற்கு தயாராகக்கூடிய தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் நியூ சிலபஸ் வர்சஸ் ஓல்டு சிலபஸ். நியூ சிலபஸில் யூனிட் 2 அதில் மார்க்கெட்டிங் அண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும். அதுவும் ஓல்டு சிலபஸில் வந்து யூனிட் 1, யூனிட் 2. யூனிட் 1 வந்து மார்க்கெட்டிங், யூனிட் 2 வந்து அட்வர்டைசிங். இப்போ வந்து இதில் எந்தெந்த கண்டென்ட்லாம் புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சிலபஸ் வச்சு பார்க்கும்போது பேஸ்ட் ஆன் ஓல்டு சிலபஸ் வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த புது சிலபஸில் மார்க்கெட்டிங் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டார்கெட்டிங் அண்டு பொசிஷனிங் அப்படிங்கிற டைட்டில் வந்து சேர்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பழைய சிலபஸில் டைரெக்டாக கண்டென்ட்டில் இருக்காது, இந்த தடவை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ப்ராடக்ட் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்குது. மீனிங், ஃபீச்சர்ஸு, ஆட்டிடியூட்ஸ், மிக்ஸு, ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள், நியூ ப்ராடக்ட் பிளானிங் அண்டு டெவலப்மெண்ட்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ப்ரொமோஷனல் மெத்தட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அட்வர்டைசிங் தவிர மிச்சது எல்லாமே வந்து புதுசு தான். இந்த பர்சனல் செல்லிங், பப்ளிசிட்டி, சேல்ஸ் ப்ரொமோஷன், இது எல்லாமே. அதே மாதிரி சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், இதுவுமே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது டாபிக் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன்ஸு, டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ரீட்டைல் மேனேஜ்மெண்ட்டு. சரிங்களா? முதல்ல பழசில் பார்த்தீங்கன்னா வெறுமன மிடில் மேன் மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த அளவு வந்து உங்களுக்கு வந்து இந்த ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு எல்லாமே உள்ளே கொண்டு வந்தாங்க. ஏஜென்ட், மிடில் மேனு, ஹோல்சேலர், ரீட்டைலர் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. இதில் வந்து கன்சியூமர் பிஹேவியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்த டாபிக் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த நீட் ஃபார் கன்சியூமர் ப்ரொடெக்ஷனு, கன்சியூமர் கிரீவன்ஸ் அண்ட் ரெட்ரஸல் மெக்கானிசம் அண்டர் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அட்வர்டைசிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர் ஆகி வந்துடும். சரிங்களா? அடுத்து வந்து சர்வீஸ் மார்க்கெட்டிங், இது வந்து புது டாபிக். சரிங்களா? அதில் வந்து ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் ரீசன்ட் ட்ரெண்ட் இன் மார்க்கெட்டிங். மூலம் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா ரீசன்ட் ட்ரெண்ட் இன் அட்வர்டைசிங்னு பார்த்துருப்போம் ஓல்டு சிலபஸில். இப்போ இது வந்து புதுசாக வந்து இந்த கண்டென்ட் வந்து சேர்த்துருக்காங்க, ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் இன் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற. இப்போ நான் அதில் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறது எல்லாமே வந்து புதுசாக வந்து ஆட் பண்ண டாபிக். இப்போ இதில் வந்து உதாரணத்துக்கு நான் ஒரு சில புக் ரெஃபரன்ஸ் வந்து காமிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு டாபிக் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ராஜன் நாயர் புக்கில் வந்து குப்தா ராஜன் நாயர் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மார்க்கெட்டிங் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் வந்து நம்மளுக்கு வந்து புதுசாக உள்ளுக்குள்ளே வந்து வந்திருக்கு. அதுக்குள்ளே நம்ம இவ்வளோ கண்டென்ட் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி நம்ம பார்த்துட்டே போனோம் அப்படின்னா நிறைய டாபிக் வந்து உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இன்க்ளூட் ஆகி கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் மிக்ஸு இதெல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகிருது. ப்ராடக்ட் பிளானிங்கு, ப்ராடக்ட் மிக்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டு, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புது டாபிக் தான், நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது. அதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு வந்து சிலபஸில் புது சிலபஸ் வச்சு பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கு தெரியும். இது ஃபுல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஓல்டு சிலபஸ்லேயே இருக்குது, அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரியும், சிலபஸில் சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பாருங்கள், இது ஃபுல்லாமே வந்து சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் வரக்கூடிய பார்ட்டு தான். சரிங்களா? இதில் வந்து இது எல்லாமே நம்ம வந்து படிக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் குட்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து டேரெக்டாக நம்மளுக்கு வந்து யூனிட்டில் கண்டென்ட்டில் கொடுக்கல, அதனால் இந்த ஏரியா நமக்கு தேவை கிடையாது. அப்புறம் ப்ரொமோஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் மிக்ஸு. சரிங்களா? ப்ரொமோஷனல் மெத்தட்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ப்ரொமோஷன் மிக்ஸு நமக்கு இருக்குது. இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி அட்வர்டைசிங் முழுக்கவே இருக்குது. அதில் நான் ஒரே ஒரு லைன் தானே இருக்குது, அதுக்காக எல்லாமே படிக்கணுமா அப்படின்னா அது வந்து ப்ரொமோஷனல் மெத்தடுக்குள்ளே வரக்கூடிய ஒரு கண்டென்ட்டு. சரிங்களா? ப்ரொமோஷனல் மிக்ஸுக்குள்ளே வரக்கூடிய ஒரு எலமெண்ட்டு. அதனால் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக அட்வர்டைசிங்னு வரும்போது எல்லாத்தையும் இதில் இருக்க கண்டென்ட் ஃபுல்லாமே நம்ம வந்து என்னதான் பண்ணி ஆகணும்னா படிச்சு தான் வேறு வழியே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து இந்த பர்சனல் செல்லிங், இதெல்லாம் வந்து உங்களுக்கு புதுசாக இப்போ சிலபஸில் சேர்த்தது, நான் ஆல்ரெடியாக வந்து சொன்னேன். இப்போ பர்சனல் செல்லிங்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துங்க. அதே மாதிரி இதுவும் புதுசாக சிலபஸில் சேர்த்தது சேல்ஸ் ப்ரொமோஷன். சரிங்களா? அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனல் மெத்தடுக்குள்ள வரக்கூடியது. ஒட்டு மொத்தமாக ப்ரொமோஷனல் மிக்ஸை தூக்கிட்டு வந்து அப்படியே சிலபஸில் வச்சிருக்காங்க. இன்னும் நல்லா சொல்லணும்னா அந்த 4 பீஸை ஒட்டு மொத்தமாக தூக்கிட்டு வந்து அப்படியே சிலபஸில் வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது மொத்தமாக வந்து மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் புத்தகமே வந்து கவர் ஆயிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பப்ளிசிட்டி. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு இதில் வந்து இந்த பப்ளிக் ரிலேஷன் அப்படிங்கிறது மட்டும் வந்து நம்மளுக்கு இல்லை. ஆனால் வந்து புக்கில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் தான் இருக்குது, சரிங்களா. பப்ளிசிட்டி வரைக்கும் வந்து உங்களுக்கு சிலபஸில் வந்துடுது. இப்போ இந்த பார்ட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சியூமர் ப்ரொடக்ஷன் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மார்க்கெட்டிங்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை தான் இங்கே வந்து மார்க்கெட்டிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா. இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸில் வரக்கூடியதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ரூரல் மார்க்கெட்டிங்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ரூரல் மார்க்கெட்டிங்குள்ள என்னென்ன கண்டென்ட்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து இது வந்து டைரெக்டாக நம்மளுக்கு வந்து சிலபஸில் கண்டென்ட்ல இல்லை. அப்புறம் ரீசன்ட் இஷ்யூஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இன் மார்க்கெட்டிங் அதில் வந்து சில கண்டென்ட் வந்து நம்மளுக்கு கவர் ஆகும், சரிங்களா. அந்த சோசியல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரீன் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருது, சரிங்களா. ஒட்டுமொத்தமாக ரீசெண்ட் ட்ரெண்டுன்னு வரும்போது இதெல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ஏன்னா இப்போ வந்து ஒரு டைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரீசெண்ட் ட்ரெண்ட் இன் மார்க்கெட்டிங் அப்படின்னு ஒரு டாபிக் ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த டாப்பிக்கில் இது ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக வரும். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோசியல் மார்க்கெட்டிங், கிரீன் மார்க்கெட்டிங் 3 தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து இவர் எல் நடராஜன் சார் புக்கும் வந்து உங்களுக்கு இதில் வந்து நான் காமிச்சிருக்கேன், சரிங்களா. எல் நடராஜன் சார் புக்கும் வந்து காமிச்சிருக்கேன். இது ஃபுல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆயிருது, சரிங்களா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓவர்வியூ ஆஃப் மார்க்கெட்டிங்கில் வந்து இந்த பேசிக் எல்லாமே வந்து கிளாசிஃபிகேஷன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்ல வரக்கூடியது, ரீசன்ட் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங் இது எல்லாமே உங்களுக்கு உள்ள வந்துடுது, சரிங்களா. இப்போ மார்க்கெட்டிங் என்விரான்மெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் பார்த்தீங்களா, இது தனி டாப்பிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. 2 புக்லையுமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள எவ்வளவு டைட்டில்ஸ் வருதுன்னு பாருங்க. இது எல்லாமே வந்து அந்த சிங்கிள் கண்டென்ட்ல இருக்கக்கூடிய டைட்டில்ஸ் தான். அந்த மார்க்கெட்டிங் என்விரான்மெண்ட் அப்படின்னா இதெல்லாமே நம்ம படிச்சாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து செக்மெண்டேஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பழசு தான், ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். கன்சியூமர் பிஹேவியர் வந்து பழசு தான், பிரச்சனை கிடையாது. அந்த ப்ராடக்ட் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதான் வந்து அவன் ஒரே லைனில் ப்ராடக்ட்னு கொடுத்துட்டான். இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மீனிங்லேருந்து ஃபீச்சர்ஸ்லேருந்து ஆட்ரிபியூட்லேருந்து மிக்ஸ்லேருந்து ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்லேருந்து இது எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நியூ ப்ராடக்ட் பிளானிங் டெவலப்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நியூ ப்ராடக்ட் பிளானிங் அண்ட் டெவலப்மெண்ட்னு உங்களுக்கு சிலபஸில் இருக்கும், ரைட்டா. இப்போ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் எங்கெங்கெல்லாம் வந்து அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். அப்புறம் சேல்ஸ் ஃபோர்காஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ஃபோர்காஸ்டிங் அது நமக்கு தேவையில்லை. இந்த பிராண்டிங், பேக்கேஜிங் அண்ட் லேபிளிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆயிருது, அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆயிருது. சில புக்கில் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க, இந்த புக்கில் தனியாக கொடுத்துருக்காங்க, சில புக்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே கவர் ஆயிருது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் மிக்ஸ் இது நம்ம ஆல்ரெடியே பார்த்தது தான், சரிங்களா. ப்ரைஸ் மிக்ஸ், ப்ரைசிங் பாலிசி அண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு வரும்போது இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்துடும். சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்துக்குங்க, இது ஃபுல்லாமே சேனல்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க இந்த ஏரியா ஃபுல்லாமே. இதில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த மிடில் மேன்லாம் வச்சுருப்பாங்க, சரிங்களா. மிடில் மேன் வச்சுருப்பாங்க, ரீடெயில் வந்து வச்சுருப்பாங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொமோஷனல் மிக்ஸு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ரொமோஷனல் மிக்ஸில் தான் ஒரு கண்டென்ட்டு ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு சின்ன ஏரியா அட்வர்டைசிங். அந்த அட்வர்டைசிங்குள்ளே என்ன இப்போ இதை தான் உங்களுக்கு வந்து அங்கே சிலபஸில் கண்டென்ட்டாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அந்த அட்வர்டைசிங்குள்ளே எவ்வளவு டாபிக் வந்து உள்ளுக்குள்ளே கவர் ஆகுதுன்னு பாருங்கள். டெஃபனிஷனில் ஆரம்பித்து அது பாட்டுக்கு வந்து வளன்னு போயிட்டே இருக்குது, சரிங்களா. இப்போ சில பேருக்கு அந்த குழப்பம் வரலாம், அட்வர்டைசிங் தான் இல்லை அது வந்து நம்ம படிக்க தேவையில்ல. அட்வர்டைசிங்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு யூனிட்டில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே மொத்தத்துக்கு கவர் ஆயிடுச்சு, சரிங்களா. அதனால் எதையுமே நம்ம இக்னோர் பண்ண முடியாது, சரிங்களா. இது ஃபுல்லாமே அட்வர்டைசிங்கில் வரக்கூடியதான், சரிங்களா. இங்கே சேல்ஸ் ப்ரொமோஷன் வந்து தனியாக கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி இது புதுசாக கொடுத்துருக்குறாங்க. பர்சனல் செல்லிங் வந்து நம்மளுக்கு வந்து சிலபஸில் இருக்குது, சரிங்களா. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வரும். அப்புறம் ரீசெண்ட் ட்ரெண்ட் இன் மார்க்கெட்டிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரீசெண்ட் ட்ரெண்ட் இன் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படிங்கிறது. அப்புறம் கன்சியூமரிசம் இது உங்களுக்கு நீங்கள் பார்த்ததான், அதில் வந்து அந்த ரிட்ரஸல் ஃபோரம்லாம் வரும், டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இதில் வந்து நம்ம இந்த பழைய யூனிட்டும் புது யூனிட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பழைய யூனிட்ல எது படிக்க வேணாம் அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பழைய யூனிட் கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இந்த புதுசாக இருக்கிற யூனிட்ல வந்து கவர் ஆயிருக்கு. இந்த 2 ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, ஓல்டு சிலபஸில் யூனிட் 1 யூனிட் 2 இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ சிலபஸில் கவர் ஆகி வந்துருது. ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக இவ்வளோ ஏரியா வந்து கவர் ஆயிருக்கு. அதுதான் நான் உதாரணத்துக்கு வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ என்விரான்மெண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த என்விரான்மெண்ட் புத்தகத்தில் எவ்வளோ கண்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. பப்ளிசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் ப்ரொமோஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க புக்கில் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்து கலெக்ட் பண்ணி
நல்லா வந்து நீட்டாக வந்து படிக்கிறதுக்கு தயாராக இருங்க. அடுத்த யூனிட் வந்து நம்ம எந்த யூனிட்ல மாற்றம் இருக்கு அப்படிங்கிறத ஆய்வு பண்ணிட்டு அடுத்தடுத்த யூனிட் வந்து அனலைசிஸ் வந்து நான் போடுறேன். நீங்க அதை பார்த்துக்கலாம். நல்லா படிங்க. வாழ்த்து.